ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. ஸ்ரீ வராகமிகிரர் ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் 29வது ஜோதிட கருத்தரங்கம். என்னுடைய குருநாதர் ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசக்கூடிய தலைப்பு ஜோதிடத்தில், அதாவது ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தில் வரக்கூடிய ஆபத்துக்களை அறியும் காலம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்து விட்டு சென்ற நமது முன்னோர்கள், ஞானிகள், ரிஷிகள், இவர்களெல்லாம் ஏகப்பட்ட கலையை ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான முக்கியமான கலைகளை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் மொத்த கலைகள் 64. இதில் ஜோதிடத்துக்கு மட்டும் தனி சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க கணிதத்தால் ஆன ஒரு கலை தான் ஜோதிட கலை. மற்ற கலைகளுக்கு இந்த கணிதம்ன்றது அவ்வளவாக இல்லை. மாந்திரிகம், தாந்திரிகம் என்ன நிறைய இருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க நவகிரகங்களை உள்ளடக்கி, வானியல் சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், நட்சத்திரங்களை உள்ளடக்கி, ராசிகளை உள்ளடக்கி, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இதெல்லாம் உள்ளடக்கி ஒவ்வொன்றுக்கும் கணிதம் போட்டு முழுக்க முழுக்க கணிதத்தாலான ஒரு கலை தான் இந்த ஜோதிட கலை. இந்த ஜோதிட கலையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நன்மை, தீமை மற்றும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவிகள், தொழில், வேலை, உத்தியோகம், திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம், இது போன்ற விஷயங்களை தெளிவாக ஜோதிடத்தின் மூலியமாக எடுக்கலாம். அதே போல ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் கண்டாதி தோஷங்களையும் பற்றி ஜோதிடத்தின் மூலியமாக இன்னும் துல்லியமாக எடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளோ பாதிப்புகளோ வரக்கூடிய காலங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு இந்த ஜோதிட கலையானது மிக மிக துல்லியமான ஒன்று நமது ஜோதிட கலை. ஆனால் உண்மையிலேயே நமக்கு கிடைத்த பொக்கிஷம் தான் இந்த ஜோதிட கலையானது. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஆபத்து காலம் வருது அப்படின்னா, பொதுவாக பிறந்த ஜாதகத்துல லக்னாதிபதி நீசமாகக்கூடாது. அதே போல 6, 8, 12 மறையக்கூடாது. பாதகத்துல போய் நிற்கக்கூடாது. இது ஒரு விதி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, கிரக யுத்தம் ஆகக்கூடாது. கிரக யுத்தம்னா நீங்க பார்க்கலாம், ஐயா மேல ஒரு ராசியில கிரகம் நிற்குது, கீழே இருக்கிற ராசியில தான் என் லக்னாதிபதி நிற்குதுன்னா ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி பார்க்கணும். ஆமா, உங்க லக்னாதிபதி கீழ் ராசியில இருந்து 29 பாகையில் நிற்கும். இன்னொரு கிரகம் அதுக்கு முன்பு ராசியில ஒரு பாகையில் நிற்கும். அப்ப என்ன ஆகுன்னா 2 பாகை வித்தியாசத்துல அங்க கிரக யுத்தம் நடக்கும். இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான் கிரக யுத்தம், புஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு கிரகம் உங்க லக்னாதிபதியா இருக்கலாம், பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கலாம், அடுத்தது களத்திர ஸ்தானாதிபதியா இருக்கலாம், தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கலாம், 9ஆம் அதிபதியா இருக்கலாம். இப்படி எந்த கிரகம் அந்த கிரக யுத்தத்தில் ஈடுபடுதோ அதனுடைய காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு சரியாக கிடைக்காது, அமையாது. அதே போல வக்கரம் பெற்ற கிரகங்கள், நீசம் பெற்ற கிரகங்கள், இதுல முதன்மை பலம் பெறக்கூடிய கிரகம் லக்னாதிபதி தான். லக்னாதிபதி பலம் பெற்றுட்டால் அனைத்து விஷயங்களையும் தடைகளையும் தாண்டி ஜாதகர் முன்னேறும். அப்போ லக்னாதிபதி நீசமாகி போச்சு, 6, 8, 12 மறைஞ்சு போச்சு, வக்கரம், அஸ்தங்கம், கிரக யுத்தத்துல மாட்டிச்சு அப்படின்னா காலம் பூராவே அந்த ஜாதகம் பிரச்சனைகளையும், வம்பு வழக்குகளையும், நோய் நொடிகளையும், கடன் சுமைகளையும் சந்தித்து கொண்டேதான் இருக்கும். அப்போ அந்த ஆபத்து அப்படின்றது பொதுவான ஒரு வார்த்தை. இந்த ஆபத்துன்றது யார் யார் மூலியமா வரும்? தந்தை மூலியமா வருமா, பெற்ற பிள்ளை மூலியமா வருமா, கட்டிய மனைவி மூலியமா வருமா, கூட பிறந்த சகோதரன் மூலியமா வருமா, சொத்து சுகத்தால வருமா, தொழில் ரீதியாக வருமா? ஆமா, நாம ஒரு மனுஷன் பிறந்து அவன் காடு செல்லும் வரை ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில எந்த லக்னமானாலும் லக்னத்துக்கு 2 புறமும் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. ஒன்று, வலது பக்கம் ராகு கேது நிற்கக்கூடாது, இடது பக்கம் சனி
செவ்வாய் சூரியன் இவர்கள் இருக்கக்கூடாது. இவர் 2 பேரும் இருந்தாங்க என்ன ஆகுன்னா, இப்போ நான் சொன்னக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடிய கிரகம் வலது பக்கமா சுத்தும், வலது பக்கம் இருக்கக்கூடிய ராகுக்கு இடது பக்கமா சுத்தும். அப்போ 2 நசுக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த லக்னம் பலம் குறைஞ்சிடும். அப்போ இந்த லக்னம் பலம் குறையும் போது என்ன ஆகுதுன்னா ஜாதகரால தன்னிச்சையாக சுயமாக எதையும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்போ அந்த லக்னம் பலம் குறையதுனால ஜாதகருடைய ஆயுள் குறையும். இதே போல லக்னாதிபதிக்கும் நீங்க அந்த பாவகத்தாரி தோஷம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். என்னுடைய அனுபவத்துல நான் தோஷம்னு தான் சொல்லிட்டு வரேன். ஆனா ஒரு சில ஜோதிடர்கள் பாவகத்தாரி யோகம்ன்றாங்க. அது எப்படின்றது தெரியல. இருக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகம், அது சுப கிரகமா இருந்தா சுபகத்தாரி யோகம்னு சொல்லலாம். இருக்கக்கூடியது பாவ கிரகம், அது பாவகத்தாரி தோஷம் தான் எடுக்கணும். அப்போ இந்த லக்னத்துக்கு இருபுறமும் பாவகரங்கள் நின்று அவர்களுடைய தசை புத்தி காலங்கள், அடுத்தது 6, 8, 12 அதிபதிகளுடைய தசை புத்தி காலங்கள் வரும் காலத்தில் இவர்களுக்கு பெரிய கண்டாதி தோஷங்களை ஏற்படுத்தும். அடுத்து முதல்ல கோச்சாரத்தை பார்த்துட்டு வந்துடலாம். கோச்சாரத்துல ஆபத்தான காலம், கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலம், பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னா முதல்ல நம்ம யார் எடுப்போம்னா சனி பகவான் தான் பிடிக்கும். 7.5 சனி, ஜென்ம சனி, பாவசனி, இது 3 தொடர்ச்சியா வரும். 7.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியா வரும். அப்போ 7.5 சனியில என்ன ஆகும்னா புதிய முதலீடு போடாதான்னு சொன்னோம்னா அப்பதான் போய் புதுசா முதலீடு கடன் வாங்கி முதலீடு போட்டு தொழில் நஷ்டமாகி விரயத்தை சந்திச்சு சிவனேன்னு அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் வரவங்க போறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதே போல அந்த விரயத்துல சனி நின்று அந்த 2.5 ஆண்டு காலம் அக்கம் பக்கத்து வீட்டுல பிரச்சனைகள் நிறைய நடக்கும். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது உங்களை சுத்தி இருப்பவர்கள். அந்த விரைச்சனி காலத்துல அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்கிட்டையும் பகை உண்டாகும், தொழில் ரீதியா நஷ்டம் உண்டாகும். சரி, விரைச்சனியில என்னதாங்க பண்ணலாம்? ஊரை விட்டு வெளியூர் போயிடலாம், வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு இப்படி போயிடலாம். முதலீடு போடாத வேலை, உங்களுடைய கல்விக்கு தகுந்த வேலை உத்தியோகத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்தது ஜென்மசனி. ஜென்மசனியில என்னாங்கன்னா உடல் நிறைய பிணிகளை கொடுக்கும், உடல் ரீதியான பிணிகளை நிறையவே கொடுக்கும், மருத்துவ செலவுகளை அதிகமாக செய்ய வைக்கும். அடுத்தது 2வது வேலையில அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலம். அடுத்து பாதசனி, ராசிக்கு 2ல சனி குடும்ப பிரச்சனையை கொடுத்துரும், பண பிரச்சனையை கொடுத்துரும், ஜாமீன் போட்டு மாட்டிக்குவேன், தண்டம் நீ கட்டு, உன்னுடைய முதலீடு எடுத்து நீ ஜாமீன் போட்டில்ல அவனுக்கோசரம் நீ கட்டு, இது போன்ற பிரச்சனைகளை முதல்ல கொடுக்கும். இது ஆபத்து வரக்கூடிய காலம் அந்த 7.5 சனி. சரி, இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது அஷ்டமச்சனி, கண்டச்சனி. அப்ப இந்த கண்டச்சனின்றது 7ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி. அப்போ அந்த கண்டச்சனியில என்ன பண்ணலாம், இதையும் வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு இப்படி போயிட்டு வேலை தொழிலுக்காக போயிட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும். இல்ல நான் சுயமா தொழில் செய்யறேன் அப்படின்னா அங்க தொழில நஷ்டம் உண்டாகும், போக்குவரத்துல வாகனத்துல விபத்து நடக்கும். அதுக்கு பேர் தான் கண்டச்சனி இருக்கு. அதே போல 7ஆம் இடத்துல சனி பயணம் போயிட்டு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், குடும்ப பிரிவு, சந்தேக எண்ணம், கணவனை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், கணவனோ மனைவியும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சந்தேக எண்ணங்கள் வந்துடும். இதுல ஏகப்பட்ட பிரச்சனையாகி கணவன் மனைவி அல்லாத 3ஆம் நபர் தலையீடு, குறுக்கீடு உள்ள இருக்கும் இவங்க குடும்பத்துல. அடுத்தது அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி அறுவை சிகிச்சையை கொடுக்கும், கண்டாதி தோஷங்களை கொடுக்கும், விபத்துகளை கொடுக்கும், சிறைவாசம் போக வைக்கும், அரசாங்க தண்டனையும் உண்டு, அபராதமும் உண்டு. இது போன்ற விஷயங்களை இந்த சனி பகவானை வச்சு மட்டுமே நம்ம பலனா எடுத்துக்கலாம். இன்னும் இருக்கு, அர்த்தாசிரம சனி இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நான் அடுத்து பார்க்கலாம். அடுத்தது குரு பகவான். இப்போ விரைய குரு. இப்போ விரைய குரு காலத்துல குருன்றது தனக்காரகன். இப்போ 12ல விரைய குரு வரும்போதுன்னா பணம் லாக் ஆயிடும், வருமானத்தை தடை பண்ணிவிடும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமைக்கு கூட கொண்டு போயிடும். அது போன்ற நிலையை இந்த விரைய குரு உருவாக்கும். இது இந்த காலகட்டங்கள்ல, விரைய குரு காலகட்டங்கள்ல நம்ம அந்த டைம்ல நம்ம மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை நாம செஞ்சுக்கலாம். அடுத்தது ஜென்ம குரு.
இப்போ இந்த ஜென்ம குரு உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கவே செய்யும், மருத்துவ செலவுகளையும் கொடுக்கவே செய்யும், சிறைவாசமும் அனுபவிக்கும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே தடையாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6இல் குரு, அடுத்தது 8இல் குரு. இந்த இடங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகி வரும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது ஆபத்து காலம்தான், பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய காலம்தான். குரு 6ஆம் இடத்துக்கு வருதுன்னா கடன் சுமை அதிகமாக்கிடும். இந்த சொல்லுவாங்களா, 6ஓட குரு வந்தால் ஊரோட பகை ஏற்படும். நீங்க நல்லதே செஞ்சாலும் உங்கள் மீது பழி சொல் வரும். என்ன சொல்லுவாங்க, பணமாத்தடியில உட்காந்து நான் பால் தாங்க குடிச்சேன், நீ கல்ல குடிச்சா நான் பார்த்துட்டா, அப்ப நான் பார்த்தது பொய்யா. ஏன்னா குருன்றது பெரிய மனிதர்களை சொல்லலாம். அப்ப இந்த 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ஊரில் உள்ள பெரிய மனிதர்களுடன் பகை, பணம் கொடுக்கல் வாங்கல பகை. அதே போல 8ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன ஆகுன்னா விபத்து கண்டாதி தோஷங்களை ஏற்படுத்த செய்யும். அஷ்டமத்து குரு ஆட்டி படைச்சிட்டு தான் போகும். அப்ப இந்த 8ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகி வரும்போதும் பண கஷ்டம் உண்டு, பணத்தால் பிரச்சனை உண்டு, முதலீடு செஞ்சு ஏமாந்து போயிடுவ, தொழில நஷ்டம் வந்துடும். அடுத்தது இங்க முதலீடு போடுறது ஆன்லைன்ல போடுவீங்க, ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, முதலீடு போடுவீங்க, இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல போடுவீங்க. பணம் அதாவது சொல்றேன், பேராசை பெரு நஷ்டம் உண்டாகிடும். அந்த காலகட்டத்தில் வீட்டில் உள்ள பணம் நகை பொருள் எல்லாம் காணாம போகும், திருடு போகும், களவு போகும். இது போன்ற காலகட்டங்கள்ல மிக மிக ஒவ்வொரு ஜாதகர்களும் மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த காலகட்டங்கள் அத்தனையுமே ஆபத்துகளை கொடுக்கவே செய்யும். குருன்னா ராஜ உறுப்புகள். 8ஆம் இடத்துல குரு போதா, அப்ப ராஜ உறுப்புகள் எதுன்னு ஒண்ணு பாதிக்கும். சுவாச குழாய், நுரையீரல், கல்லீரல், இருதயம், சிறுநீரகம், மூளை, இதெல்லாம் ராஜ உறுப்புகள். அந்த குரு 6, 8, 12க்கு போகும்போது இந்த உறுப்புகளில் ஏதேனும் ஒண்ணு பாதிப்பு, மருத்துவ செலவு, அதுக்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ஜாதகர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியம் பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும். யாரையாவது நம்பி கொடுத்தீங்கன்னா போயிடும், பணம் வராது. சரி, அடுத்தது நம்ம இப்போ கோச்சார ரீதியா பார்த்துட்டோம். அடுத்தது தசாபுத்தி ரீதியா பார்க்கலாம். லக்னத்துக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது 6, 8, 12 மற்றும் பாதகாதிபதி. இதுல ஒரு சில ஜோதிடர்களுக்கு தவறான புரிதல் இருக்குது. ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகம் இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு ஜோதிட நூல்லையும் அதுக்கு மாற்று கருத்து வரல. ஆனா நான் மாற்று கருத்து வைக்கிறேன். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகம் செய்யாது. அடிச்சு சொல்றேன், 100% சவாலை விட்டு கூட சொல்லுவேன். ஏன்னா அனுபவிச்சு பார்த்துட்டு நான். ஏன்னா சரத்துக்கு 11, உபயத்துக்கு 7, சிரத்துக்கு 9ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. 100% இல்ல ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சனி. சனி புத்தியில தான் ஐயா ஸ்டெடியான ஒரு நிலைமைக்கு ரூம் புக் பண்ணேன். சனி புத்தியில தான் நான் மீடியாவில் வெளியே வந்தேன், யூடியூப்ல வெளியே வந்தேன். விருச்சிக ராசிக்கு 4ல சனி எவ்வளவு நாள் ஆகுதுங்க? 4ல சனி ஐயா, நான் ஐயாவோட ஜாதகத்தையும் பார்த்துட்டேன், ஐயாவோட குடும்பத்தில் உள்ள 3 பேரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டேன். எல்லா ஜாதகத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டேன். கடைசி பையன் ஜாதகத்தை பார்த்தேன். இன்னும் 2-1 மாசத்துல வீடு கட்டுவீங்கன்னு சொன்னேன். சொல்லி 2-1 மாசத்துல வீடு பூமி கொஞ்சம் போடுறாரு. வண்டி வாகனம் வாங்கணும்னா ஸ்கூட்டி வாங்கிட்டாரு ஒண்ணு. ஐயாவும் ஐயாவுடைய துணைவியாரும் இங்கே உட்கார சொன்னேன். அவரு சின்ன பையனுக்கு மகர லக்னம் 4ஆம் இடத்துல கூடிய ராகு புத்தி ஆரம்பிச்சு 3 மாசம் நடைமுறையில இருந்தது. அடுத்த 2-1 மாசத்துல வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க அப்படின்னா வீடு பூமி பூஜை போட்டாச்சு, வீடு வேலை நடக்குது, வண்டி வாகனம் வாங்கியாச்சு. அதே போல ஐயா 4ல நின்று புத்தி நடந்தது. ராகு மேஷத்துல ராகு நின்னா அது ஒரு பாடல் இருக்குது தெரியுங்களா? கன்னி லக்னம் மேஷ ராகு கெடுபலம் தான் உங்களுக்கு செய்யும்.
ஏன்னா இவர் வந்து மகர லக்னம், அதனால ராகு 4ஆம் இடத்துல நின்று அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான பலனை மட்டும் செய்யும். வீடு, வண்டி வாகனம், மண்மனை யோகம் இதெல்லாம் இப்ப அவருடைய சின்ன பையன் ஜாதக ரீதியா கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து நடுப்பையன் எங்க இருந்திருந்தாலும் 6-8 பண்ண லக்னத்துல இருந்து ஒண்ணு பண்ணாது, நல்லா இருக்கும். அதே போல அவருடைய நடுப்பையன் ஐயா என்ன சொல்றாரோ கேட்டுக்க அப்படின்னு தம்பிக்கிட்டே ஓட்டு இது பண்ணிட்டாங்க, ஆடியோ ரெக்கார்டிங் போட்டு விட்டேன். அங்க வந்து குரு புத்தி ஓடிட்டு இருக்குது. என்ன லக்னம்? துலா லக்னம். துலா லக்னத்துக்கு குரு புத்தி ஓடிட்டு இருக்குது. குரு புத்தியில சனி அந்தரம் ஓடுது. யாரு? யோகாதிபதி. துலா லக்னத்துக்கு யோகாதிபதி சனி அந்தரம். சனி அந்தரம் ஓடிட்டு இருக்கும்போது டெஸ்ட் எழுது 100% பாஸ் ஆயிடுவாங்க சொல்லி ஒரு கொஞ்ச நாள்ல டெஸ்ட் எழுதுனா பாஸ் ஆயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறம் ஐயாவும் அம்மா அவங்க பையன் 3 பேரும் சேர்ந்து பட்டு வஸ்திரம், பூ, பழம், தட்சணை இதெல்லாம் வச்சு இங்கே வச்சு எனக்கு தட்சணை கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு யோகாதிபதி அவரு நிக்கக்கூடிய இடம் 11, அது பாதகமா இருந்தாலும் வெற்றி ஸ்தானமா தான். அது போல நம்ம சிறலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் பாதகம் செய்யாது 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 100% நான் அடிச்சு சொல்றேன். அப்படி மாற்று கருத்து இருந்து ஒரு மாற்று ஜாதகம் தான் கொடுங்க, ஏன்ட சொல்லுங்க, ஏன்ட கொடுங்க, நான் பதில் சொல்றேன். இது இங்க இல்ல, சேலத்திலையும் அடிச்சு பேசிட்டு வந்துட்டேன், சவால் விட்டு பேசிட்டு வந்துட்டேன். சேலம் சதி செய்ய மாட்டீங்களா? சவால் விட்டு பேசிட்டு வந்துட்டேன். சிறலக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாதகம் செஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஜாதகம் ஏன்ட கொடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். பாதகாதிபதி என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பாதகாதிபதி. அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் ஒரே வேலை செய்வாங்க. நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய கிரகம் பாதகாதிபதி. கூட இருந்து கூலி பறிக்கக்கூடிய கிரகம் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதினா இந்த வேலையெல்லாம் செய்யும். அடுத்தது மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, பெண்களால் ஏமாற்றம் அடைகிறது, இதெல்லாம் பாதகாதிபதி செய்யும். அதனாலதான் சொல்லியிருக்கேன், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 6 லக்னத்துக்கும் நம்பிக்கை துரோகம் அதிகமா நடக்கும். அதே போல திருமண வாழ்க்கையில அடிக்கடி சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு, இன்னும் சொல்ல போனா ஒரு 90% பேர்த்துக்கு 2வது திருமணமே நடக்கும். இந்த 6 லக்னத்துல பிறந்தவங்க 10% அனுசரிச்சு ஓட்டிக்குவாங்க. ஏன்னா அதை போன்ற ஒரு அமைப்பு உள்ள லக்னம் தான் இந்த 6 லக்னமும். சரிங்க. அடுத்து ஆபத்து வரக்கூடிய காலகட்டங்கள் சந்திரனுக்கு 6-8 கிரக கூட்டுக்கள் இருந்து, சரி 7ஆம் அதிபதி யாருங்க? இல்ல 7ஆம் அதிபதி யாருங்க? இல்லைங்க, கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி. இல்ல அவர் என்னென்ன ஆதிபத்தியம் பண்றாரு பாருங்க. இந்த 6ஆம் இடத்து வேலையும் செய்யும்ல, உங்களுக்கு எதிராக செயல்படும். உங்களுக்கு கடக லக்னம் தானே. அது எப்படியாப்பட்ட பகை கிரகமா இருந்தாலும் சரி, ஒரு ஆதிபத்தியம் தான் பிரச்சனை பண்ணாது, 2 ஆதிபத்தியம் வரும்போது பிரச்சனை பண்ணும். 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி பண்ணுவார். துலாத்துக்கு பாதகாதிபதி சூரியன், பாதகத்தை தான் செய்யும். துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய புத்தியோட கூட பாருங்க, நம்பி ஏமாந்துட்டு வந்துடும், நம்பி ஏமாந்துட்டு வந்துடும். சரிங்க. இப்போ அடுத்த ஆபத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் சந்திரனுக்கு 6-8 இந்த இடங்களில் கிரக கூட்டுகள் இருந்து அதில் ஒரு தசை புத்தி நடக்கும் காலம் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும். அதே போல லக்னத்துக்கு 6-8 கிரக கூட்டுகள் இருந்து அதில் ஒரு கிரகத்தினுடைய தசை புத்திகள் நடக்கும் போது கண்டிப்பாக மாரகத்துக்கு ஒப்பான கண்டம் அல்லது சிறைவாசம் இந்த இடங்கள்ல கொண்டு போய் நிக்க வச்சிடும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாதிப்புகளையும் கஷ்ட காலங்களையும் ஆபத்து காலங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம்னா 6-8-12 அதிபதிகள் தான். இப்ப இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழி என்னன்னா, இருப்பிடத்தை மாற்றலாம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி திசை புத்தி, 8ஆம் அதிபதி திசை புத்தி, 12ஆம் அதிபதி தசை புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னா இருப்பிடத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அல்லது இருப்பிடத்தை மாற்ற முடியலைங்க, வேலை செய்யற இடத்த மாத்திக்கலாம், தொழில் செய்யற இடத்த மாத்திக்கலாம், அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேற கம்பெனிக்கு நீங்க மாறிக்கலாம்.
அது போன்று பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும். பொதுவா 8ஆம் அதிபதி செயல் போடும்போது உங்க லக்னம் எந்த லக்னம் போனாலும் இருக்கட்டும், அஷ்டமாதிபதி புத்தி நடக்குது. அவர் எங்க வேணாலும் இருக்கட்டும், உங்க ஜாதகத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும், அஷ்டமாதிபதி புத்தி நடக்கும் போது அந்த புத்தி நடைமுறைக்கு வரணும். கோச்சாரத்துல 12, 4, 8 கோச்சாரத்துல அந்த கிரகம் வரணும். இப்போ ரிஷப லக்னம் வச்சுக்கங்க, அஷ்டமாதிபதி புத்தி நடக்குது, யாரு குரு புத்தி நடக்குது. இந்த குரு உங்க லக்னத்துக்கு, நீங்க பிறந்த லக்னத்துக்கு கோச்சாரத்துல சுத்தி வரும்போது 12, 4, 8 வரக்கூடாது. ஆமா, வந்துச்சுன்னா உறுதியா உண்டு, விபத்து ஆக்சிடென்ட் நடக்கும், இல்லது அம்மாவை காலி பண்ணும். ஏன்னா இது மூணுமே வந்து தொடர்பு, ஒன்னொன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். சரிங்க, அந்த இடத்துல என்னுடைய லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கு, உங்க லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது, இல்ல 8ஆம் இடத்துல இருக்குது, இல்ல 12ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 199% மரணத்தை ஏற்படும். உங்களுடைய லக்னாதிபதிக்கும் 5, 9 லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா மரணத்தை கொடுக்கும். இப்போ கோச்சாரத்துல இப்போ உங்க லக்னாதிபதி எங்கன்னு வச்சுங்க, இப்போ மிதுனத்துல இருக்காரு, உங்களுடைய அஷ்டமாதிபதி கோச்சாரத்துல அந்த இடத்துல வரக்கூடாது. ஆமா, மிதுனம், அடுத்தது துலாம், அடுத்தது கும்பம். இந்த இடத்துல கோச்சார அஷ்டமாதிபதி வரும் காலம் உங்க லக்னாதிபதி தொடர்பு கொண்டு மரணத்தை உண்டாகும். இது மிக கடுமையான ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல அஷ்டமாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி அவருடைய திசா புத்தி காலங்களில் கண்டாதி தோஷங்களை கொடுக்கவே செய்யும். அதே போல அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் நின்னாலும் அவர்களுடைய தசாபுத்தி காலங்களிலும் மரணத்துக்கு ஒப்பான ஆபத்து காலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, அடுத்து யமதர்மனுடைய வழிபாடு, மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுள் ஹோமம், இது போன்ற பண்ணும்போது அந்த வரக்கூடிய ஆபத்துகள், கண்டாதி தோஷங்கள் இது எல்லாமே விலகும். முதல்ல ஆபத்து கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது மெயினா கொடுக்கும். அடுத்தது சூரியன், செவ்வாய், சனி இவர்கள் கொடுப்பாங்க. இப்போ ஆபத்து கொடுக்கக்கூடிய பாவகம் பார்த்தோம்னா 6, 8, 12 அதுல ஒரு பாவகத்துல எந்தெந்த கிரகம் இருந்தா எப்படி எப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சூரியன், எதிரி எப்படி இருப்பான்? எதிரி அரசியல்வாதியா இருக்கும், அரசாங்க உத்தியோகத்துல இருப்பான், அரசியல் ஆட்சி பலம், அதிகார பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல தான் எதிரி இருப்பான். நீங்க எதிரிட்டு போனீங்கன்னா அவனை சுத்தி ஒரு கூட்டமே இருக்கும், நீ சிங்கிள் ஆளா போவ. அப்போ சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஜாதகர் யாருக்கிட்டையும் வம்புகளுக்கு பண்ணாம இருக்கும். அரசாங்க தண்டனையும் உண்டு, அபராதமும் கட்டுவேன். அதே போல 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தந்தை மகனுக்குள்ள பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா வரும். அல்லது பிரிஞ்சு எடை போயிட்டா அப்பமோனுக்குள்ளான பிரச்சனை இருக்காம பார்த்துக்கலாம். பொதுவாக சூரியன் 6ல் இருக்கும்போது பெரிய மனிதர்களிடம் பகை. ஒன்னை எதுக்குறவன் அதிகார தோரணையில, ஆட்சி பலத்துல, அரசியல்ல, அரசாங்கத்துல, இதுல ஏதாவது ஒரு இதுல கட்சியில தொடர்புல இருப்பான். நீ ஒன்னும் பண்ண முடியாது. புரியல? ஏன்னா சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது சூரியனை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. எல்லா கிரகத்தையும் குரு பார்த்துச்சுன்னா அதாவது இல்லீகலா போக மாட்டான், நேர்மையா நடந்துக்கும். ஆமா, நேர்மையா நேருக்கு நேரா உங்களுக்கு தெரியாம இல்லீகலா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. குரு பார்வையினால குரு இணையலாம். இல்ல அப்போ வந்து குருவுடைய கண்ட்ரோல் வந்துடும், சூரியன் சுபத்துவம் ஆகும். அந்த குருவால இருக்கலாம். 6ல் ஆட்சி தான் உங்களுக்கு. பரவாயில்ல. ஏன்னா சூரியன் 6ல் இருக்கும்போது அரசாங்க பகை வரும், அரசாங்க தண்டனை வரும், அபராதம் கட்டுவீங்க, அரசியல்வாதிகளோட பகை உண்டாகும். அது தந்தைக்கும் மகனுக்கும் பகை ஏற்பட்டு உறவு
துண்டிக்கும். இது போன்ற நிலையெல்லாம் இருக்கும். அப்போ சூரியன் 6ல் இருக்கும்போது யாருக்கிட்டையும் பகச்சிக்காம இருக்கிறது தான் ஜாதகனுக்கு நல்லது. அடுத்து சந்திரன். சந்திரனா தாய் சொல்லலாம். அப்ப அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராத ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, உங்களுடைய எதிரி எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா, நீங்க தவறான முறையில் அணுகியதால் பெண்களால் வெறுக்கப்படுவீர்கள். பெண்களிடம் முறை தவறி பழகியதால பெண்கள் உங்களுக்கு எதிரி. அதே போல நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்க உடம்பு ஏத்துக்காது. சரியான முறையில செரிமானம் ஆகல, சரி, சரியான முறையில செரிமானம் ஆகல அப்படின்ற மாதிரி உடம்புக்கு உபாமையை ஏற்படுத்தும். அதே போல இது மருத்துவ செலவு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்து மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தும். தாயும் பிள்ளையும் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அது தாய்க்கும் மகனுக்கும் ஒத்து வராத கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருக்கும். அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய். இது சகோதர பகையை உண்டாக்கும். சகோதர பகையை உண்டாக்கும். அதே போல நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கவே செய்யும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுடைய எதிரி எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா, உங்களை விட சுறுசுறுப்பா இருப்பான். நீங்க பேசலாம் அப்படின்னு போனீங்கன்னா அவன் அடிச்சுட்டு தான் பேசுவான். அந்த அளவுக்கு துணிச்சல், தைரியம், வீரியம், வேகம் உள்ளவனா இருப்பான் எதிரி. 6ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா எதிரி ஒன்னை விட, ஆமா, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்துச்சுன்னா அவன் 2 ஸ்டெப் எடுத்துப்பான். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருப்பான். அதனால செவ்வாய் 6ல் யாருக்கெல்லாம் இருக்குதோ முடிஞ்ச வரைக்கும் எதிரி கூட அதிகமா மோத வேண்டாம், யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குரு பார்வை இருந்துச்சுன்னா, அதாவது இல்லைகளா போகாம நேர்மையாக வா, ஒத்தைக்கு ஒத்து நேருக்கு நேர்மா பார்த்துக்கலாம். இல்ல கேஸ் போடுறியா போடு, நேர்மையா வம்பு வழக்கு வந்துச்சுன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு பார்த்துக்கலாம், அப்படி போயிடுவாங்க. இல்ல குரு பார்வை இல்ல, நீ எப்ப தனியா வருவ, உன்னை எப்ப நான் போட்டுடலாம், அது போன்ற ஒரு நிலையை கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து புதன் 6ல். 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறது யாருன்னா நண்பர்கள் தான் உங்களுக்கு முதல்ல எதிரி. 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் நண்பர்கள் முதல் எதிரி. அடுத்தது நம்பிக்கை துரோகம். நட்பு வட்டாரங்களால நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது தாய் வழி மாமன். புதன் தாய் வழி மாமன். அடுத்தது உறவு, எல்லா உறவுமே பகையாகும். அது போன்ற ஒரு நிலையை சொல்லலாம். அடுத்தது இந்த எதிரி எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஒன்னைய விட அதி புத்திசாலி எதிரி. புதன் ஒரு எதிரி வீட்டுல புத்திசாலி கிரகம் போய் உட்காருங்க, நீங்க ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு வச்சீங்கன்னா அவன் 5-6 ரூட்டை கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். தாய்மாமன் காரகம் தான் புதன். அதனால தாய்மாமன பகை உண்டாகும். எதிரி ஒன்னைய விட பல மடங்கு புத்திசாலியாக இருப்பான். அந்த வகையில நீங்க எதிரியை நீங்க அழிக்கணும்னு நினைச்சாலோ அல்லது பழி வாங்கணும்னு நினைச்சாலோ கண்டிப்பா முடியாது. அவன் புத்திசாலித்தனமா செயல்படுவான். அதனால முடிஞ்ச வரைக்கும் 6ல் புதன் இருக்கிறவங்க இல்லீகலா எதையும் செஞ்சிடாதீங்க. அவன் ஆதாரத்தை தட்டி வச்சிருவான். டாக்குமெண்ட் பாருங்க, என் கையில இருக்குதுங்க, எல்லா விஷயத்துக்கும் அவன் பண்ணதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குதுங்க. உங்களோட ரெக்கார்டு பூரா அவன் வச்சிருப்பான். அடுத்தது புதனுக்கு அடுத்தது குரு. 6ஆம் இடத்தில் குரு இருக்குது அப்படின்னா, ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள், ஆன்மீகவாதிகள், குருமார்கள், ஆசிரியர்கள், அடுத்தது குழந்தைகள், இவங்க தான் முதல் எதிரி. இவங்களாலதான் ஜாதகருக்கு வம்பு வழக்குகள் வரும், பிரச்சனைகள் வரும், பண பிரச்சனைகள் வரும். மெயினா குரு நிக்குது அப்படின்னா பண பிரச்சனைகள். 6ஆம் இடத்துல குரு நிக்குதுன்னா பண பிரச்சனைகள் வந்துடும். 6ஆம் இடத்தில் குரு நிற்கும் போது அந்த குருமார்களிடம் பணிவாக அன்பாக பழகினா ஓரளவுக்கு சிறப்பு. இல்ல 6ஆம் இடத்துல குரு இருக்குது, இல்ல என் குருவை நான் எதிர்த்து பார்ப்பேன், குருவை நான் மிஞ்சுவேன் அப்படிங்கும்போது என்னங்கன்னா, உனக்கு பாடம் கத்து கொடுத்தவர் உன்னை விட அவரு அறிவாளி. 6ல் குரு இருந்துச்சுன்னா அந்த பண கஷ்டம்ன்றது கொஞ்சம் இருக்கவே செய்யும். அதே போல இந்த 6ஆம் இடத்துல குரு மூளைக்கு அதிபதி.
அறிவுக்கு அதிபதி. நான் அறிவாளித்தனமா ஏதாவது நான் பண்றேன்னு சொல்லி பண்ணி அதுவும் வந்து ஆதாரம் பூரா வெளியே போயிடும். உங்களுடைய ஆதாரம் பூரா வெளியில போயிடும். நீங்க சிக்கிக்குவீங்க, மாட்டிக்குவீங்க. அதே போல அரசியல்வாதிகள், ஊர் பெரிய மனிதர்கள், குருமார்கள், இவர்களிடம் முடிந்த அளவுக்கு பணிவாக பண்பாக நடந்து கொள்வது ஜாதகருக்கு நல்லது. அடுத்து சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன். பெண்கள் தான் முதல் எதிரி. ஆமா, இவர் ஜாதகரை கண்டால பெண்களுக்கு வெறுப்பாக இருக்கும். தேவையில்லாத பழிச்சொல்லி மேல போடுவாங்க. அதே போல வாகனத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வாகனம்ன்றது சுக்கிரனுடைய அம்சம். அதனால வாகன விபத்து நடக்கும், பெண்களால் பிரச்சனை நடக்கும். அடுத்து கணவன் மனைவி, மனைவி தான் எதிரி. சுக்கிரன்றது மனைவி குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ கணவனை இம்சை செய்யும் மனைவி, கணவனை அடிமைப்படுத்தும் மனைவி, மனைவியால ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க மனைவியிடம் கவனமாக பணிவாக அன்பாக நடந்து கொள்வது திருமண வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்னா அதே போல பெண்களை இந்த ஜாதகர் நம்பக்கூடாது. மற்ற அதாவது மனைவியை தவிர, தாயாரை தவிர மற்ற வெளிவட்டார பழக்க வழக்கத்தினால ஏற்படக்கூடிய பழக்க வழக்கத்தில் வரக்கூடிய பெண்களை தயவு செய்து இந்த ஜாதகர் நம்பாமல் இருப்பது இவருக்கு நன்மை. இல்லைன்னா கூப்பிட்டு கேஸ்ல மாட்டிவிட்டு போயிடுவாங்க. லக்னத்தை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு. அடுத்து 6ஆம் இடத்துல சனி. இந்த 6ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா உங்களுடைய எதிரி நீதி நேர்மை நியாயம் தெரிந்தவனாக இருப்பான். நீதி நேர்மை நியாயம் உடையவனாக இருப்பான். ஏன்னா நீதிமான் சொல்லக்கூடியது சனி பகவான். அதே போல தொழில் ரீதியான போட்டிகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் 6இல் சனி உள்ளவர்கள். எதிரி அழிவானான்னு கேட்டா அழிய மாட்டான், உங்களை அடிக்கவும் வரமாட்டான். என்ன உங்களை எப்ப டைம் பார்த்து நேரம் பார்த்து எப்போ உங்களுக்கு பொறுமை. ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு உடனே நடந்து முடிஞ்சிடும். ஆனா நீங்க வந்து இல்லைகளா நடந்துக்கும் போது அந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்குது அப்படின்னா உங்க எதிரியை வேணா ஒவ்வொரு விஷயத்தையும் சேகரித்து வச்சுக்கிட்டே வரும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் அதற்குண்டான ஆதாரங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டே வரும். இந்த சனின்றது பொறுமையாகத்தான் பலனை கொடுக்கும். நீதிமான். நீங்க ஒரு சின்ன தவறு இப்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த சனி திசையோ சனி புத்தியோ வரும்போது அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கும். 10 வருஷம் ஆனாலும் சரி, அது கோச்சாரத்தில் வரும்போதும் சரி, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கும் போதும் சரி. ஏன்னா ஒரு சிறு தவறு பண்ணிட்டாலும் அதுக்குண்டான தண்டனையை அந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார். 2வது, உங்களை விட வேலையில் தொழில் வேலை உத்தியோகத்துல கெட்டிக்காரனா இருப்போம் உங்களுடைய எதிரி. அது போன்ற நிலையை கொடுத்துரும். அடுத்தது 6ஆம் இடத்துல ராகு. இவர்களுக்கு அந்நிய மனிதர்களுடைய பகை, வேற்று ஜாதி வேற்று மதம் இவர்களுடைய பகை அதிகமாக இருக்கும். அதே போல தகவல் தொடர்பு, தொலைத்தொடர்பு மற்றும் சோசியல் மீடியா, அதே போல ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, முதலீடு போடுறது, இதன் மூலியமாக நிறைய இழப்புகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த 6ஆம் இடத்துல ராகு இருப்பது. அந்நிய மனிதர்களிடம், வேற்று ஜாதி வேற்று மனிதர்களிடம் இவருக்கு வந்து பகை உண்டாகி அதனால் அவர்களுடைய இந்த பிரச்சனைகளால் அவர்களால் இவருக்கு ஆபத்து வரும், பாதிப்புகள் வரும். அடுத்தது 6ஆம் இடத்துல கேது. இந்த ராகு கேது ரெண்டுத்துக்குமே என்ன சொல்லலாம்னா விஷப்பூச்சிகளிடம் எச்சரிக்கை. ஆமா, விஷப்பூச்சிகள் 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது அப்படின்னா விஷப்பூச்சிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கும் போது பூசாரி, குருமார்கள், ஆன்மீகவாதிகள், கோவில் அர்ச்சகர்கள், இதெல்லாம் வந்து ஜாதகர் ஒண்ணு எதிர்பார்த்து போவாரு, அவங்க ஒண்ணு செய்வாங்க, அது ஜாதகருக்கு நடக்காது. இதனால நம்பி ஜாதகர் ஏமாந்து வெளியே வந்துடுவார். இது போன்ற நிலைமையை கொடுக்கும். இந்த கேதுவும் அந்நிய ஜாதி வேற்று மதம் வேற்று ஜாதி இனத்தவர்களால ஜாதகருக்கு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வரும், கண்டிப்பா வரும். அதனால ராகு கேது உள்ளவர்கள் விஷப்பூச்சிகளிடம்
அதே போல நாய்களிடம், தெரு நாய்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இது வரைக்கும் என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். நன்றி.